புதுச்சேரி போத்தீஸில் 90 லட்சம் மதிப்பிலான பரிசு பொருட்கள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி தேக்வாண்டோ விளையாட்டு சங்கத்தின் சார்பாக 16வது மாநில அளவிலான தேக்வாண்டோ குறுகி மற்றும் பும்சே போட்டிகள் நேற்றும் இன்றும் நடைபெற்றது. ஆதிராஜன் இயக்கத்தில் உருவாக்கியுள்ள நினைவெல்லாம் நீயடா படத்தின் பாடல்களை புதுச்சேரியில் சிறுவர்கள் வெளியிட்டனர். மத்திய அரசு விளையாட்டு ஆணையத்தின் மேற்பார்வையில் நடத்தப்படும் கேலோ இந்திய மகளிர் போட்டிகள் தேக்வாண்டோ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா மூலம் புதுச்சேரி தேக்வாண்டோ விளையாட்டு சங்கம் ஒப்பளம் ராஜீவ்காந்தி உள்விளையாட்டு அரங்கில் 27/2/2024 முதல் 1/3/2024 வரை அரசு அங்கீகாரத்துடன் வெகு சிறப்பாக நடத்தவுள்ளது. புதுச்சேரி போத்தீஸில் 90 லட்சம் மதிப்பிலான பரிசு பொருட்கள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி போத்தீஸில் வருடந்தோறும் தீபாவளி முதல் பொங்கல் வரை போத்தீஸ் ஃபெஸ்டிவல் கான்டெஸ்ட் என்ற பெயரில் போட்டி நடத்தப்பட்டு வருகிறது. அதேபோல் இந்த ஆண்டும் சரியான பதிலளித்து வெற்றி பெற்ற வாடிக்கையாளர்களுக்கு 90 லட்சம் மதிப்பிலான ஸ்கூட்டி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி, மிக்சி கிரைண்டர் மற்றும் பம்பர் பரிசாக கார் போன்ற 500க்கும் மேற்பட்ட பரிசு பொருட்கள் பரிசளிக்கும் விழா மிக பிரம்மாண்டமாக பாண்டி மெரினாவில் நடைபெற்றது. போத்தீஸ் மேலாண் இயக்குனர் திரு ரமேஷ் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வாடிக்கையாளர்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார். இதேபோல் மிகப்பெரிய விழாவை நடத்த வழிவகை செய்த மேலாண் இயக்குனருக்கும் உறுதுணையாக இருந்த நிறுவன ஊழியர்களுக்கும் மற்றும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் புதுச்சேரி பொது மேலாளர் பாலமுருகன் நன்றி தெரிவித்தார். இவ்விழாவிற்கான ஏற்பாட்டினை போத்தீஸ் சூப்பர் ஸ்டோர் மேலாளர் அபுபக்கர், மனிதவள மேலாளர் மகேஷ் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். கடந்த 19/2/2009 அன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர் காவல்துறையினர் கொடூரமாக தாக்கப்பட்ட அந்த சோக நிகழ்வை நினைவுகூரும் வகையிலும் மேற்படி நிகழ்வை கண்டிக்கும் வகையிலும் தவறு செய்தவர்கள் மீது தகுந்த நீதி விசாரணை நடத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் கருப்பு தினமாக கடைபிடிக்க பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கமும் தனித்தன்மையோடு அனுசரிப்பது என முடிவு செய்கிறது. மேலும் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை இயற்றிட உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் கிழமை நீதிமன்றங்களில் இ-பைலிங் முறையில் வழக்குகளை தாக்கல் செய்வதில் பல நடைமுறை சிக்கல்கள் உள்ளதால் இ-பைலிங் முறையில் நீதிமன்றங்களை பதிவேற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் பதிவேற்றம் செய்வதற்கு கிழமை நீதிமன்றங்களில் தகுந்த கட்டமைப்பையும் அதற்கென்று தனியாக ஊழியர்களும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றும் அதுவரை மேற்கண்ட நடைமுறைகள் ஏற்படுத்தப்படும் வரை இ-பைலிங் முறையை கட்டாயமாக்காமல் இ-பைலிங்குடன் பிசிக்கல் பைலிங்களையும் அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் நாளை திங்கட்கிழமை 19/2/2024 தேதியன்று அனைத்து வழக்கறிஞர்களும் நீதிமன்ற பணியிலிருந்து விலகி பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கம் முடிவெடுத்திருக்கிறது என்று திரு குமரன் அவர்கள் தெரிவித்தார். புதுச்சேரி தேக்வாண்டோ விளையாட்டு சங்கத்தின் சார்பாக 16வது மாநில அளவிலான தேக்வாண்டோ குறுகி மற்றும் பும்சே போட்டிகள் நேற்றும் இன்றும் நடைபெற்றது. ஒலிம்பிக் விளையாட்டில் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்த தற்காப்பு கலை தேக்வாண்டோ போட்டியை புதுச்சேரியில் புதுச்சேரி தேக்வாண்டோ விளையாட்டு சங்கத்தின் மூலம் 16வது முறையாக மாநில அளவிலான பும்சே மற்றும் குறுகி போட்டிகள் உப்பளம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டரங்கில் பிப்ரவரி 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளான இன்றும் நேற்றும் சிறப்பாக நடைபெற்றது. இப்போட்டியில் புதுச்சேரி தேக்வாண்டோ விளையாட்டு சங்கத்தின் இணைப்பு பெற்ற கிளைகளான கிங் டைகர் டேக்வாண்டோ தற்காப்பு பள்ளி, தாண்டவர் டேக்வாண்டோ பயிற்சி பள்ளி, அமேசிங் தேக்வாண்டோ அகாடமி, வாரியர் தேக்வாண்டோ தற்காப்பு கலை பள்ளி, புதுச்சேரி டேக்வாண்டோ கிளப், முதலியார்பேட்டை தேக்வாண்டோ கிளப், எவர்டென்சில் ஸ்பிரிட் டேக்வாண்டோ பயிற்சி பள்ளி, ஸ்பாட் தேக்வாண்டோ அகாடமி, வே ஆஃப் பீஸ் தேக்வாண்டோ பள்ளி ஆகிய கிளைகளை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட தேக்வாண்டோ வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் இப்போட்டியில் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். இப்போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு தங்கம், வெள்ளி மற்றும் வெண்கலம் என பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. இன்று மாலை 6 மணியளவில் போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி சங்க நிறுவன செயலாளர் சிட்டிபாபு முன்னிலையிலும் தலைவர் செல்வமுத்து தலைமையிலும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பாண்டிச்சேரி ஒலிம்பிக் சங்க தலைவரும் விவசாயத்துறை அமைச்சருமான திரு தேனி ஜெயக்குமார் அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கி வாழ்த்தினார். உடன் சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கென்னடி மற்றும் சபரி வித்யாசரம் பள்ளி தாளர் திரு அமுதவாணன் அமுதன், துணைத் தலைவர் கதிரவன், வழக்கறிஞர் திரு பகவத் சிங் மற்றும் புதுச்சேரி தேக்வாண்டோ கிளப் தலைவர் நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். வரவேற்புரை திருமதி ராஜ பவர்த்தினியும் அமேசிங் தேக்வாண்டோ மார்ஷல் ஆர்ட் அகாடமி செயலாளர் மாஸ்டர் ராஜ் மோகன் நன்றி கூறினார். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை சங்க பொருளாளர் மாஸ்டர் ஆனந்த் செய்திருந்தார். ஆதிராஜன் இயக்கத்தில் உருவாக்கியுள்ள நினைவெல்லாம் நீயடா படத்தின் பாடல்களை
புதுச்சேரியில் சிறுவர்கள் வெளியிட்டனர். ஆதிராஜன் இயக்கத்தில் உருவாகியுள்ள திரைப்படம் நினைவெல்லாம் நீயடா. திரைப்படத்தில் உள்ள பாடல்களுக்கு இசைஞானி இளையராஜா இசையமைத்துள்ளார். மேலும் இப்படம் அவரது 1417வது படமாகும். இப்படத்தின் கதாநாயகனாக பிரஜன், கதாநாயக மனிஷா யாதவ் நடிக்கிறார். மற்றொரு நாயகியாக சினாமிகா அறிமுகமாகிறார். முக்கிய கதாபாத்திரங்களில் ரெட்டின் கிக்ஸ்லி, மனோபாலா, மதுமிதா உள்ளிட்ட நடிகர்கள் நடித்துள்ள நிலையில் படக்குழுவினர் புதுச்சேரியில் உள்ள பாண்டி மெரினாவில் பாடல் வெளியீட்டு விழாவை நடத்தினர். இதில் கதாநாயகன் பிரஜன் உள்ளிட்ட நடிகர்கள் கலந்து கொண்ட நிலையில் பாடல்களை சிறுவர்கள் வெளியிட்டனர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுவை அரசு கலைமாமணி விருதாளர் குமரன் PRO செய்திருந்தார். மத்திய அரசு விளையாட்டு ஆணையத்தின் மேற்பார்வையில் நடத்தப்படும் கேலோ இந்திய மகளிர் போட்டிகள் டேக்வாண்டோ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா மூலம் புதுச்சேரி டேக்வாண்டோ விளையாட்டு சங்கம் உப்பளம் ராஜீவ்காந்தி உள்விளையாட்டு அரங்கில் 27/2/2024 முதல் 1/3/2024 வரை அரசு அங்கீகாரத்துடன் வெகு சிறப்பாக நடத்தவுள்ளது. போட்டிக்கான அடையாள போஸ்டரை சபாநாயகர் செல்வம், ஒலிம்பிக்ஸ் சங்க தலைவரும் அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் அவர்களின் முன்னிலையில் முதல்வர் திரு ரங்கசாமி வெளியிட்டார். டேக்வாண்டோ சங்க நிறுவன தலைவரும் தற்போதைய தலைவருமான மாஸ்டர் ஸ்டாலின் பெற்றுக்கொண்டார். உடன் ஒலிம்பிக் சங்க செயலாளர் தனசேகரன், CEO முத்துகேசவலு மற்றும் டேக்வாண்டோ சங்க நிர்வாகிகள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் இதுகுறித்து சங்க செயலாளர் மஞ்சுநாதன் கூறியதாவது: ராஜீவ்காந்தி உள்விளையாட்டு அரங்கில் வரும் 27ஆம் தேதி முதல் 1ஆம் தேதி வரை நடக்கும் கேலோ இந்திய மகளிர் டேக்வாண்டோ போட்டியில் பங்கேற்க விருப்பமுள்ள வீராங்கனைகள் வரும் 19ஆம் தேதி முதல் விண்ணப்பங்கள் பெற்றுக்கொண்டு 23ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று புதுச்சேரி மாநில டேக்வாண்டோ விளையாட்டுக் கழகம் கேட்டுக்கொள்கிறது. ஒலிம்பிக் விளையாட்டான டேக்வாண்டோ தற்காப்பு கலையின் கேலோ இந்தியா போட்டிகள் கேடட், ஜூனியர், சீனியர் என்ற பிரிவுகளில் 50க்கும் மேற்பட்ட உட்பிரிவுகளில் நடத்தப்படுகிறது. இப்போட்டியில் ஆயிரக்கணக்கான மாணவிகள் கலந்து கொள்கின்றனர். மேலும் 3000க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகள், பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரம்மாண்டமாக நடைபெறும் இப்போட்டியில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள வீரர்கள் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் யானம் ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். போட்டியில் பங்கேற்க விருப்பமுள்ள மாணவர்கள் அந்தந்த பயிற்சியாளர்கள் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ புதுச்சேரி டேக்வாண்டோ விளையாட்டு சங்கம், எண் 60, கடலூர் ரோடு, CMC காம்ப்ளக்ஸ், முதலியார்பேட்டை, புதுச்சேரி, தொலைபேசி எண் 7708353594 என்ற முகவரியை தொடர்பு கொண்டு முழு தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். இப்போட்டியை நிறைவு விழாவில் சிறப்பு விருந்தினராக கவர்னர், முதல்வர் மற்றும் கல்வி அமைச்சர், ஒலிம்பிக் சங்க தலைவர் என பல்வேறு அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்க இருக்கின்றனர். இப்போட்டியில் வழங்கப்படும் சான்றிதழ் மத்திய மற்றும் புதுவை அரசின் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. அரசு அங்கீகாரம் பெற்ற சங்கம் மட்டுமே இப்போட்டியை நடத்த முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முத்தியால்பேட்டை தொகுதி மக்கள் சேவகர் ஈரம் ராஜேந்திரன் அவர்கள் முத்தியால்பேட்டை மார்க்கெட் பகுதியிலிருந்து புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகம் வரை சுமார் 2000 இளைஞர்களுடன் இருசக்கர வாகன பேரணியாக சென்று காங்கிரஸ் பேரியக்கத்தில் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவர் AV சுப்பிரமணியம், துணைத் தலைவர் தேவதாஸ், காங்கிரஸ் சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான், கமலக்கண்ணன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் RKR அனந்தராமன், MNR பாலன் இவர்கள் முன்னிலையில் காங்கிரஸ் பேரியக்கத்தில் இணைந்தனர். நிகழ்ச்சியினை முத்தியால்பேட்டை காங்கிரஸ் கமிட்டி ஏற்பாடு செய்திருந்தது. இதில் PCC தியாகராஜன், வட்டார தலைவர் கிருஷ்ணராஜ் மற்றும் வட்டார தலைவர் ஆனந்த் பாபு மற்றும் மாநில சமூக ஊடகத்துறை துணைத் தலைவர் S இளம்பிரியன், மாநில இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சதீஷ், மாவட்ட மற்றும் தொகுதி வட்டார நிர்வாகிகள் செல்வாம்பிகை, லட்சுமிகாந்தன், சுரேஷ், வேலு, மஞ்சுளா, குமரவேலு, கோவிந்தராஜ், விஜய், முகிலன், தொகுதி மகிழா காங்கிரஸ் தலைவி அம்சா, தொகுதி மீனவரணி தலைவர் நாராயணசாமி, தொகுதி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பிரசன்னா, ரிசர்ச் விங் தலைவர் மகேஷ், இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் வின்சென்ட் ராஜ், திவாகர், முருகன், ஷாலித், அஜித், விவேக், யுவராஜ், பிரவீன், ஹரி, ராமகிருஷ்ணன், பார்த்திபன், சக்தி, அரவிந்த் மற்றும் அனாஸ் உடனிருந்தனர். புதுச்சேரி டேக்வாண்டோ விளையாட்டு சங்கத்தின் சார்பாக 16வது மாநில அளவிலான டேக்வாண்டோ குறுகிய மற்றும் பும்சே போட்டிகள் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. ஒலிம்பிக் விளையாட்டில் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து தற்காப்பு கலை டேக்வாண்டோ போட்டியை
புதுச்சேரியில் புதுச்சேரி டேக்வாண்டோ விளையாட்டு சங்கத்தின் மூலம் 16வது முறையாக மாநில அளவிலான பும்சே மற்றும் குறுகி போட்டிகள் உப்பளம் ராஜீவ்காந்தி உள்விளையாட்டரங்கில் பிப்ரவரி 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளான இன்றும் நாளையும் சிறப்பாக நடைபெறுகிறது. இப்போட்டியில் புதுச்சேரி டேக்வாண்டோ விளையாட்டு சங்கத்தின் இணைப்பு பெற்ற கிளைகளான கிங் டைகர் டேக்வாண்டோ தற்காப்பு பள்ளி, தாண்டவர் டேக்வாண்டோ பயிற்சி பள்ளி, அமேசிங் டேக்வாண்டோ அகாடமி, வாரியர் டேக்வாண்டோ தற்காப்பு கலை பள்ளி, புதுச்சேரி டேக்வாண்டோ கிளப், முதலியார்பேட்டை டேக்வாண்டோ கிளப், எவன்ட்லி ஸ்கிரிப்ட் டேக்வாண்டோ பயிற்சி பள்ளி, ஸ்பார்டன் டேக்வாண்டோ அகாடமி, டேக்வாண்டோ வே ஆஃப் பீஸ் டேக்வாண்டோ பள்ளி ஆகிய கிளைகளை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட டேக்வாண்டோ வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் இப்போட்டியில் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்துகின்றனர். இப்போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு தங்கம், வெள்ளி மற்றும் வெண்கலம் என பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. இன்று மாலை 6 மணியளவில் இப்போட்டிகளின் தொடக்க விழா போட்டி நடைபெறும் இடமான ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் சங்க நிறுவன செயலாளர் மாஸ்டர் சிட்டி பாபு முன்னிலையிலும் தலைவர் செல்வமுத்து தலைமையிலும் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த தொழிலதிபர் திரு புகுதேந்தி கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைத்தும், பும்சே போட்டியில் முதலிடம் பிடித்த அமேசிங் டேக்வாண்டோ பயிற்சி அகாடமிக்கும், 2ஆம் இடம் பிடித்த கிங் டைகர் டேக்வாண்டோ பள்ளிக்கும், 3ஆம் இடத்தை பிடித்த வாரியர் டேக்வாண்டோ பள்ளிக்கும் கோப்பைகள் மற்றும் சான்றிதழ் வழங்கி வாழ்த்தினார். உடன் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியின் உடற்கல்வி துறையின் தலைவர் திரு வினோத்குமார், ஜகவர் கல்வி குழுமத்தின் தலைவர் திரு ராம் சிவராஜன், புதுச்சேரி டேக்வாண்டோ கிளப் தலைவர் நாராயணன் மற்றும் புதுச்சேரி டேக்வாண்டோ சங்க உறுப்பினர் திரு நடராஜ் ஆகியோர் வாழ்த்தினர். வரவேற்புரை திருமதி ராஜ பரிவர்த்தனையும், நன்றியுரை தாண்டர் டேக்வாண்டோ பயிற்சி பள்ளி கிளை செயலாளர் திரு தாமோதரன் கூறினார். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை சங்க பொருளாளர் மாஸ்டர் ஆனந்த் செய்திருந்தார். நாளை நடக்கும் பரிசளிப்பு விழாவில் மாண்புமிகு அமைச்சர் திரு தேனி ஜெயக்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கென்னடி ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர். பிராமண சேவை மையம், புதுச்சேரி புரோகிதர் நலச்சங்கம் மற்றும் ருத்ர பாவ சேவர் ட்ரஸ்டும் இணைந்து குரோபதி வருட பஞ்சாங்கம் வழங்கும் விழா நடைபெற்றது. வேதபுரி பிராமண சேவை மையம், புதுச்சேரி புரோகிதர் நலச்சங்கம் மற்றும் ருத்ரபாத சேவர் ட்ரஸ்டும் இணைந்து குரோபதி வருட பஞ்சாங்கம் வழங்கும் விழா புதுச்சேரி குயவர் பாளையத்தில் உள்ள செல்வமுத்து குமாரசாமி ஆலயத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் கும்பகோணத்தை சேர்ந்த ஸ்ரீ வடிவேலன் மெட்டல்ஸ் உரிமையாளர் வி கே பூபதி அவர்கள் 500 சூரிய பஞ்சாங்கம், 500 பாம்பு பஞ்சாங்கம் வழங்கினார். புதுச்சேரி இளங்கோ நகரை சேர்ந்த செந்தில் முருகன் மற்றும் லதா என்கின்ற லட்சுமி ஆகியோர் இந்த விழாவிற்கு மளிகை பொருட்களை வழங்கினார்கள். தொடர்ந்து சரி அன்னை அஜ்வால் உரிமையாளர் சந்திரசேகர் சர்க்கரை வழங்கினார். சிறப்பாக நடைபெற்ற இந்த விழாவினை பிராமண சேவை மையத்தில் தலைமை நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருந்தனர். மங்கலம் அரசு தொடக்கப் பள்ளியில் கழிவுநீர் தொட்டியை சித்த மருத்துவர் புகழேந்தி மேற்பார்வையில் சுத்தம் செய்து கொடுக்கப்பட்டது. பெற்றோர், ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் வாழ்த்து தெரிவித்தனர். மங்கலம் அரசு தொடக்கப் பள்ளியில் கடந்த 1998ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. கடந்த 25 ஆண்டுகளாக கழிவுநீர் தொட்டி சுத்தம் செய்யப்படாததால் தற்போது நிரம்பி வழியும் சூழ்நிலையில் காணப்பட்டது. இதனால் மாணவர்களின் சுகாதாரம் கேள்விக்குறியாக இருந்த நிலையில் பெற்றோர் மற்றும் ஆசிரியர் சங்கத்தின் மூலம் மாணவர் நலனுக்காக அதனை சுத்தம் செய்வது சம்பந்தமாக ஆலோசனை கூட்டம் கடந்த வியாழக்கிழமை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் மங்கலம் அரசு தொடக்கப் பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் மூலம் கழிவுநீர் தொட்டி சுத்தம் செய்து கொடுக்கப்பட்டது. மேலும் கழிவுநீர் குழாயில் ஏற்பட்ட அடைப்புகளை சித்த மருத்துவர் புகழேந்தி மேற்பார்வையில் சுத்தம் செய்து கொடுக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பெற்றோர் ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் சக்திவேல், விநாயகமூர்த்தி, சாரதா, அனிதா மற்றும் பலர் கலந்து கொண்டு இப்பணிக்கான ஏற்பாட்டினை சிறப்பான முறையில் செய்து கொடுத்து மாணவர்களின் நலன்களை காக்க உதவி செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சிறப்பான பணி செய்தவர்களுக்கு அப்பகுதி மக்கள் தங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். புதுச்சேரி போத்தீஸில் 90 லட்சம் மதிப்பிலான பரிசு பொருட்கள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி டேக்வாண்டோ விளையாட்டு சங்கத்தின் சார்பாக 16வது மாநில அளவிலான டேக்வாண்டோ குறுகி மற்றும் பும்சே போட்டிகள் நேற்றும் இன்றும் நடைபெற்றது. ஆதிராஜன் இயக்கத்தில் உருவாக்கியுள்ள நினைவெல்லாம் நீயடா படத்தின் பாடல்களை புதுச்சேரியில் சிறுவர்கள் வெளியிட்டனர். மத்திய அரசு விளையாட்டு ஆணையத்தின் மேற்பார்வையில் நடத்தப்படும் கேலோ இந்திய மகளிர் போட்டிகள் டேக்வாண்டோ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா மூலம் புதுச்சேரி டேக்வாண்டோ விளையாட்டு சங்கம் உப்பளம் ராஜீவ்காந்தி உள்விளையாட்டு அரங்கில் 27/2/2024 முதல் 1/3/2024 வரை அரசு அங்கீகாரத்துடன் வெகு சிறப்பாக நடத்த உள்ளது.